அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இந்த ஒரு வார்த்தையை நாம் ஓதினாலே போதும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விடயத்திலும் பரக்கத்தையும் பாதுகாப்பையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான 3 திக்ருகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 3 திக்ருகளுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு சிறந்த திக்ருகள், நாம் அதிகமாக ஓத வேண்டிய திக்ருகள். அதில் முதலாவது திக்ர் சுபஹானல்லாஹ். சுபஹானல்லாஹ் என்ற இந்த திக்ரை ஓதுவோம். அதன் பின்னால் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்ற இந்த திக்ர். அதன் பின்னால் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்ற இந்த திக்ர். மொத்தமாக இந்த திக்ருகளை நாம் ஒவ்வொரு திக்ரையும் 33 தடவைகள் ஓதுவோம். அல்லாஹு அக்பர் என்ற இந்த திக்ரை 34 தடவை ஓதுவோம். இவ்வாறு நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ் பதில் வழங்குவான். நம்முடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குவான். சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவான். இந்த 3 திக்ருகளையும் ஒவ்வொரு நாளும் ஓதுவோம். ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பின்னாலும் ஓதுவோம். இரவு தூங்குவதற்கு முன் இந்த திக்ருகளை ஓதுவோம். இந்த திக்ருகளின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான். எல்லா விடயத்திலும் அல்லாஹ் இந்த திக்ருகளின் மூலமாக நமக்கு பாதுகாப்பை வழங்குவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக.